கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நடிகர் விஜய் அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. 2 மாநாடும் கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டாரு. எப்பயுமே பாருங்க, ஏற்கனவே இந்த அரசியல்வாதிகளுடைய குணம் என்னன்னா, அவங்க நம்ம தான் மக்கள்கிட்ட கொள்ளடிக்கணும், வேற யாரையும் வரவிடக்கூடாதுன்னு நல்ல கொள்கை பாருங்க. நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மதுரையில முத மாநாடு போட்டப்ப 10 லட்சம் பேத்துக்கு மேல வந்தாங்க. அத இங்க இருக்கிற டிவிக்கள் எல்லாமே இருட்டடிப்பு செஞ்சாங்க. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தா இது வேதனையான விஷயம். உண்மையை சொல்றேன், ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சா உடனே ஒப்பிட வேண்டியது. சிவாஜி கட்சி ஆரம்பிச்சு பைனேரா போச்சு. ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு ரஜினிகாந்த், அவரால் முடியல. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப 7 வருஷத்துக்கு அப்புறம் திமுக போய் அடமானம் வச்சுட்டாரு ஒரு எம்பி சீட்டுக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஏன் புரட்சி தலைவர் மாதிரி விஜய் அவர் சொல்லலையே. விஜய் என்னைக்காவது நான் புரட்சி தலைவர் மாதிரி வருவேன்னு சொன்ன அப்படியா? ஒப்புறது எம்ஜிஆர் மாதிரி இவர் வர முடியாது. புரட்சி தலைவர் ஈக்குவல் உலகத்திலே யாரும் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுமா? நடிகர் விஜய் அவர்கள் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவரால் முடிஞ்சதை செய்யறாரு. ஏன் இதுல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட பேசுறீங்க? இப்போ ஒரு மாநாடு நடந்தது மதுரையில, தடுப்பு போட்டிருக்கிறாங்க. தடுப்பை மீறி எகிரி போவ நீயே சுத்தி இருக்கிற பவுன்சர் கீழே தள்ளி விடாம என்ன பண்ணுவான்? அவன் ஒரு கத்தி எடுத்து போய் குத்துனானா? நான் கேட்கிற மாற்று கட்சிக்காரன் ஒருத்தன் எவனாவது ஏன் புரட்சி தலைவர் மேல கத்தி எறியலையா? ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்தது இது இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்பையும் சரி, ஆரம்பிச்ச பிறகு உலகம் சுற்றுவாளிவன் ரிலீஸ் பண்றப்பையும் சரி, எந்த கட்சின்னு சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி புரட்சி தலைவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. உலகம் சுற்றுவாளிவன் படம் ரிலீஸ் ஆனா மதுரை மாநகரத்துல சேலை கட்டிட்டு வருவேன் மதுரை முத்துங்கிறவர் சொன்னாரு. அதே மதுரை முத்து புரட்சி தலைவருக்கு கிட்ட திருப்பி அதிமுக சேர்ந்து மதுரையில மேயர் பதவி கொடுத்தாரு புரட்சி தலைவர். என்னமோ இப்ப நடிகர் விஜய் ஆரம்பிச்சாரு, அவருக்கு கூட்டம் வருது, எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என்ன 200 ரூபா 300 ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டாரா? எந்த கட்சிக்காரங்களாவது நீங்க உங்களால ஒரு 1000 பேர்த்த காசு கொடுக்காம கூப்பிட முடியுமா? எல்லா கட்சியுமே கேட்கிறேன். ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிச்சா உடனே அவர் அப்படி பண்ணாரு இப்படி, ஏயா உங்களுக்கு எல்லாம் எரியுது? நடிகர் விஜய்க்கு நான் ஆதரவுன்னு பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம் தயவு செய்து. ஒரு பொது நல நோக்கத்தோட சொல்றேன். விஜயகாந்த் ஒழிச்சிக்க. விஜயகாந்த் என்ன சொன்னாரு? நேருக்கு நேரம் பிரச்சனை வந்தது. ராதா ரவி கூட ஒரு இதுல வீடியோ கிளிப்பிங்ல பார்த்தேன். புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து அவர் நாக்க திருத்தல. இன்னைக்கு சொல்றேன், பின்னாண்ட இருக்கிற சில கட்சிக்காரங்க கட்ட வார்த்தையில புரட்சி கலைஞரை பேசினாங்க. சாதாரண மனிதருக்கு கோபம் வரும். அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவர் அந்த வார்த்தையை விட்டார். அவருக்கு இருக்கிற கோபத்தை பயன்படுத்தினீங்க. ஒரு நல்ல மனிதனை நம்ம இழந்தோம், நல்ல தலைவனை இழந்தோம். தயவு செய்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் பாருங்க என்ன செய்யறாங்க ஏது. இப்ப அந்த விஷயம் கேஸ் 3 வழக்குகளின் அவன் எவன கீழே விழுந்தவன் அவ்வளவு வெறித்தனமா நடிகர் விஜய பார்க்க போறவன் அவன் போய் கேஸ் கொடுப்பானா? பின்னணியில் இருக்கிற கட்சி என்ன? இந்த மாதிரி தாழ்ந்த அரசியல் பண்ணாதீங்க. இன்னைக்கு சொல்றேன், நடிகர் விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆனா இதே பத்திரிகைக்காரங்க எல்லாம் 1க்கு 3 பங்கா போட தானே செய்வீங்க. இன்னைக்கு எந்த ஆளு கட்சினாலும் ஜால்ரா போறது ஒண்ணுதான் உங்களுக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு எல்லாம் வேலையா? நல்லது செய்யுங்க. நாடு இருக்கிற நிலைமை என்ன, எப்படி போயிட்டு இருக்கு? தயவு செய்து நடிகர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. அவரை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல பேசு. இப்போ ஒரு மாநாடு நடக்கிறாரு, அங்க லட்சக்கணக்கில் கூடுது, உங்களுக்கு எரியுது. எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில் சொல்ல, நடிகர் விஜய் அவர்களை மித்தவங்களோடு ஒப்பிடாதீங்க. அவர் என்ன பண்றாரு பார்ப்போம். உங்களோட சேர்ந்து நானும் வேடிக்கை. புரட்சி தலைவர் நாம வாழ்க. வணக்கம்.